Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். So 12th standard physics ல chapter 4 electromagnetic induction and alternating currentல இந்த டாபிக் இருக்கு. லென்ஸ் லா. ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த லென்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல. ஃபாரடே என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? ஒரு காயில் இருக்கு, அந்த காயிலுக்கு பக்கத்தில் நான் ஒரு பார் மேக்னெட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த காயிலில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருப்பார் இல்லையா? இது நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு காயில், இந்த காயிலில் வந்து நான் கேல்வனோமீட்டரை பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு பார் மேக்னெட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன ஆகுது? இந்த பார் மேக்னெட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல லிங்க் ஆச்சு அப்படின்னா இந்த காயிலில் வந்து ஒரு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அவர் 2 லால அதை டிஃபைன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ ஃபாரடேவோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். ஸோ தட் நமக்கு இந்த லென்ஸில் வந்து இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த பார் மேக்னெட்டை நான் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு இஎம்எஃப் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டியூஸ்டு கரண்ட். அப்போ இந்த பார் மேக்னெட்டை நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த பார் மேக்னெட்டை நான் கொஞ்சம் விலகி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு இஎம்எஃப் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ அதாவது எனக்கு இந்த கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த பார் மேக்னெட்டை நான் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போதோ இல்லை வெளியே எடுத்துகிட்டு போகும்போதோ எனக்கு அங்கே டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 2 காயிலை வச்சிருப்பாரு. ஒரு காயில் வந்து இந்த மாதிரி கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு காயில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பவர் சப்ளை கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த இடத்துல அதாவது அந்த டயக்ராம் நான் வரைஞ்சிருப்பாரு. ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான். ஸோ இந்த மாதிரி ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த பவர் சப்ளை கொடுத்த பிறகு என்ன ஆகும்? இந்த இடத்துல எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதை நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துருப்போம். ஓயிஸ்டட் சொல்லியிருப்பாரு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் இங்கே டு ப்ரொடியூஸ் இஎம்எஃப். ஓகேவா? ஸோ இந்த 2 கான்செப்ட்டுமே அவர் ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பார். 2 லாவை சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பார் மேக்னெட் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல இஎம்எஃப் வந்து 0. நல்ல கவனி, ஸ்டேஷனரியாக இருந்தால் ஸ்டேஷனரி இல்லை ரெஸ்ட், சரியா? ரெஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா எனக்கு இஎம்எஃப் வந்து என்னவா இருக்கும்? 0. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி அந்த காயிலில் அது ஸ்டேஷனரி பொசிஷனில் இருந்ததுன்னா எனக்கு இஎம்எஃப் வந்து 0. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த முக்கியமான விஷயத்தை. இவ்வளோ அழகாக சொன்ன அந்த ஃபாரடே வந்து இதை அப்போஸ் பண்ணுதுன்னு சொன்னார். பட் அதை கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியல. கரெக்டாக? ஸோ அதை ஃபாலோ பண்ணது தான் இந்த லென்ஸில். ஸோ லென்ஸில் எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். இந்த காயிலில் வந்து எனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது சொன்ன அந்த ஃபாரடே வந்து டு ஃபைண்ட் அதாவது அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை வந்து சொல்ல முடியலை. ஸோ அதை தான் இந்த லென்ஸில் சொல்கிறாரு. அப்போ லென்ஸில் எதுக்கு? டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். சரியா? ஸோ இந்த காயிலில் அதே மாதிரி நான் பார் மேக்னெட் எடுத்துகிட்டு வர மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயிலில் லிங்க் ஆகும்போது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை நம்ம லென்ஸில் அப்போ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு ஃபாரடே செகண்டில் என்ன சொல்லுது? அந்த இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு -d∅/dt அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நல்ல கவனி, இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா இஎம்எஃப் 0. அதுதான் இங்கே சொல்லுது. எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் எனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சப்போஸ் இது ஸ்டேபிளாக இருந்தால் எனக்கு இஎம்எஃப் வந்து 0. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ நம்ம இங்கே மூவ் பண்ணுறோம். இட் டேக் சம் டைம் இல்லையா? ஸோ அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காசஸ் இஎம்எஃப். அதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த நெகட்டிவ் சைன் என்ன? டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். அப்போ அந்த இஎம்எஃப் வந்து ஆல்வேஸ் அப்போசஸ். நல்ல கவனி, இஎம்எஃப் வந்து ஆல்வேஸ் அப்போசஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த இஎம்எஃப் யார், அதாவது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யார் காரணம்? இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். கரெக்டாக? இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் இந்த இஎம்எஃப்க்கு காரணம். ஆனால் இந்த இஎம்எஃப் என்ன பண்ணும்? இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எதிர்க்கும். அதை தான் இந்த லென்ஸில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார்.
ஸோ 2 இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. பேசிக்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ நமக்கு வந்து புக்கில் 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்டு இல்லையா, விச் மீன்ஸ் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போர்டுக்கு உள்ளே போகுது. இப்படி உங்களிலேருந்து போர்டுக்கு உள்ளே போகுது. அதை தான் நம்ம இன்ட்டுல நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு காயிலை வந்து பிளேஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் நான் ஒரு காயிலை வந்து பிளேஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு நான் நேமிங்கும் கொடுத்தாச்சு, ABCD அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குது சரியா. ஸோ இந்த காயிலில் நான் கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு வரேன், நார்த் போல் அண்ட் சவுத் போல். அதை நம்ம செகண்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது புரிஞ்சால் அது புரிஞ்சிடும், அது புரிஞ்சால் இது புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ நம்ம இந்த லென்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இட் அப்போசஸ், எதிர்க்கும். அப்போசஸ் யார்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால தான் இங்கே நெகட்டிவ் சைன் சரியா. அப்போது எனக்கு இந்த ஏரியா விச் மீன்ஸ் இந்த காயிலில் நான் ABCDன்னு சொல்லியாச்சு. இந்த காயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலர். அதாவது இந்த காயிலுடைய பிளேன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், அதனுடைய சர்ஃபேஸ் இல்லையா. ஸோ அந்த அதாவது இந்த காயிலுடைய பிளேன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு புக் இருக்குது சரியா. ஸோ இதுதான் கன்சிடர் திஸ் இஸ் த காயில் சரியா. அப்போது இந்த காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர். இதனுடைய பிளேன் இதுதான் பிளேன். அப்போது இந்த பிளேன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ போர்டுக்குள்ளே போகுது, இப்படி போகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த AB அப்படின்ற இந்த சைடை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், சைமல்டேனியஸாக எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த காயிலில் லிங்க் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இல்லையா. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ லேட்டராக நான் இதனுடைய லென்த்தை இந்த டைரெக்ஷனில் டுவர்ட்ஸ் ரைட் அப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இப்போ இதனுடைய சைஸ் வந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும், இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆமாவா. ஸோ முன்ன 4 தான் இருந்தது, இப்போது 8. அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீசஸ். ஆனால் எனக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எதிர்க்கும், அப்போஸ் பண்ணும். அப்போ இதை அப்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, உள்ளே போகுது. அப்போ இதை எதிர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கணும். அதுதான் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எனக்கு இந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நான் இன்டியூஸ்டு கரண்ட்டு சொல்கிறேன். அதனால் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அதை நான் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் அப்போஸ் பண்ணுறேன். அதாவது 8 மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது 4 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது உள்ளே போகிற அந்த 4 மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் எதிர்க்கிறேன், அப்போஸ் பண்ணுறேன். இங்கே அவுட்டர்லாம் கிடையாது, இந்த செலக்டட் ஏரியாவில் மட்டும். அப்போது நான் அப்போஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, உள்ளே போகிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் 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 சரி. இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு உள்ளே போகிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்படியே அப்போஸ் பண்ணுற மாதிரி வெளியே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருச்சு சரியா, புரியுது. அப்போது எனக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது கரெக்டாக. இப்போது நீங்கள் ரைட் ஹேண்டு தம் ரூலை யூஸ் பண்ணி பாருங்களேன். we can find the direction of the current very easily. ரொம்ப ஈஸியாக நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாரு, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது. இந்த ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்களேன், இந்த ஒரு சைடு மட்டும் எடுத்து பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கண்டக்டர். அப்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது அப்படின்னா கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வெளியே வருது. அப்போது எனக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி இருக்குது, மேலே, புரியுதா. அப்போ எனக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் மேலே, மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு வெளியே வருது, இது டாட்டட். அப்போது எனக்கு இந்த சைடில் இந்த கண்டக்டரை பார்த்தீங்கன்னா எனக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இந்த பக்கம், இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு எப்படி வரும், எனக்கு கண்டிப்பாக இப்படி தான் வரும் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். அப்போ இதை நம்ம ரைட் ஹேண்ட் ரூலில் நம்ம எப்படி சொல்லலாம்,
எனக்கு வெளியே வருது, அப்போ இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது. ரைட் ஹேண்ட் தம் ரூல். அப்போ எனக்கு இந்த பக்கம் கீழே, அப்போ இப்படி. அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் அவுட்வேர்டு, வெளியே. புரியுது இல்லையா? ஸோ வெளியே வந்து இந்த பக்கம் உள்ளே போகும். அது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம இந்த செலக்டட் ஏரியாவில் தான் நம்ம பேசுகிறோம், ரைட்டா? ஸோ அந்த செலக்டட் ஏரியாவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போஸ் பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ். புரியுதா? ஸோ அப்போ இந்த சைடு எடுக்கும்போது எனக்கு கரண்ட்டோடைய டைரக்ஷன் இந்த பக்கம், அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? அவுட்வேர்டு, இப்படி. புரியுதா? ஸோ இதுதான் எனக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே வந்துருச்சு இதனுடைய ஏரியா. இப்போ இதனுடைய ஏரியா, அதாவது இந்த காயிலோட சைஸ் இருக்கு இல்லையா, இதை நான் டிக்ரீஸ் பண்ணுறேன், உள்ளே எடுத்துகிட்டு வரேன். லெட் மீ சே இதுதான் அதனுடைய பொசிஷன் வச்சுப்போம். இப்போது இங்கே ஏபி வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்களேன், நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு எப்படி இருக்குது, எனக்கு ரெண்டாவது கேஸ், ஓகேவா? ஸோ எனக்கு இப்படி இருந்தது. ஸோ எனக்கு உள்ளே போச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த சைஸை வந்து நான் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு சைஸ் குறைஞ்சிருச்சு. விச் மீன் எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் டிக்ரீஸ் ஆச்சு இல்லையா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு அப்படியே அப்போஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உள்ளே போகுது. அப்போது எனக்கு இஎம்எஃப் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல எனக்கு அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போகும். புரியுதா? எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போகுது. அப்போ இங்கே பாருங்கள், அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ 4 இனிஷியலில் எனக்கு 4 இருந்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரெக்டாக? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு வச்சுப்போம். 4 இருந்தது இந்த செலக்டட் ஏரியாவில். இப்போ நான் ஏரியாவை ரெடியூஸ் பண்ணது என்னாச்சு, எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாச்சு. ஆனால் இது கம்மியாக விடலை. அதுதான் இதனுடைய அர்த்தம். எதிர்க்குது. கம்மியாகிறியா, விட மாட்டேன், நான் அதிகமாக்கணும். அதிகமாகிறியா, விட மாட்டேன், நான் கம்மியாக்கணும். புரியுதா? அந்த மாதிரி. ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் குறைச்சிட்ட பிறகு எனக்கு என்னாச்சு, எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ எவ்வளோ இருந்ததோ அதே மாதிரி இட் இஸ் ட்ரையிங் டு மெயின்டைன். அப்போது எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. புரியுதா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்போ இதில் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் என்னவாக இருக்கும், எனக்கு உள்ளே போகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. என்னவாக இருக்கும் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்? இப்படி உள்ள இல்லையா? ஸோ அப்போது இதில் நமக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம். புரியுதா? ஸோ இப்படி இப்படி உள்ளே போகுது இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதே தான் உள்ளே போகுது, இதுலேயும் அதே தான். ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் நல்ல கவனி. எனக்கு ஏரியா எவ்வளோ பெருசு இருந்தது, ஃபஸ்ட்டு கேஸு சொல்கிறேன். எனக்கு 4 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அதிகமாக இருந்தது. நான் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்னமும் அதிகமாச்சு. ஸோ அதை நான் அப்போஸ் பண்ணுறேன். அதனால் இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மி பண்ணிடுறேன். அப்போ எனக்கு கம்மியாச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், அதிகப்படுத்துகிறேன். எப்போ இனிஷியலாக இருந்தப்போ எனக்கு 4 இருந்தது, நான் கம்மி பண்ணிட்ட பிறகு என்னாச்சு, எனக்கு 2 ஆகிடுச்சு, நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் பை யூஸிங் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து இப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டாக? எனக்கு இந்த இடத்துல எனக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்றப்போ இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது, கிளாக் வைஸ், டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஓகேவா? இப்போ இந்த கேஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நம்ம சாலினாய்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு ஹிண்ட்டும் சொல்லியிருப்பேன். சாலினாய்ட்லேயே நம்ம எப்படி ஈஸியாக ஒரு இடத்துல எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா நார்த் போல் சவுத் போல் எப்படி கண்டுபிடிப்போம், எனக்கு கரண்ட்டு வெளியே போச்சுன்னா அது நார்த் போல், கரண்ட்டு உள்ளே போச்சுன்னா சவுத் போல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுதான் சாலினாய்டு, இந்த சாலினாய்டு இருக்குது. இப்போ நான் கரண்ட் இந்த பக்கம் அலோவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இப்போ தான் உள்ளே போகுது, அப்போ இது சவுத்து. எனக்கு சாலினாய்டில் கரண்ட் முடிஞ்சு வெளியே வருது, அப்போ இதுதான் எனக்கு நார்த்து போல். இது உங்களுக்கு நான் ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருப்பேன். இப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குது, நான் ஒரு மேக்னெட்டிக் பார் மேக்னெட்டை நான் எடுத்துகிட்டு வரேன். விச் மீன் ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல என்ன ஆகுது, இட் வில் ட்ரை டு அப்போஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுச்சு, குறைக்குது. நான் அதிகம் பண்ண விட மாட்டேன், குறைஞ்சிச்சுன்னா குறைய விட மாட்டேன், அதிகம் பண்ணுவேன். அப்படியே இன்வர்ஸ், அப்படியே ஆப்போசிட். அப்போ இங்கே பாரு, எனக்கு இஎம்எஃப் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு -d∅b. அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஆனால் அந்த செலக்டட் ஏரியாவில் இட் வில் ட்ரை டு ரெடியூஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நான் பார் மேக்னெட் உள்ளே எடுத்துகிட்டு வரேன். அப்போ என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு அப்போஸ்.
நெகட்டிவ் சைன் அப்போஸ் பண்ணோம், அதனால தான் எனக்கு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. ஸோ அப்போஸ் பண்ணுறேன், அப்போ எப்படி இருக்கணும், இந்த பக்கம் நான் அப்போஸ் பண்ணணும், எதிர்க்கணும். அப்போது இந்த காயில் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா, இந்த பார் மேக்னெட்டை நான் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது இந்த காயில் வந்து இந்த பக்கத்தில் இது ரிப்பல், அதாவது அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது சவுத் போலாக இருந்தால் ஆகாது, அட்ராக்ட் ஆகிடும். அப்போ என்னவா இருக்கணும், எனக்கு நார்த் போலாக தான் இருக்கணும் இல்லையா, நார்த் போல். அப்போ ஆப்வியஸ்லாம் இந்த பக்கம் சவுத் ஆப்வியஸ்லி இல்லையா. ஸோ இந்த பக்கம் எனக்கு சவுத் போல். அப்போ இது ரெண்டும் அப்போஸ் பண்ணியாச்சு, புரியுதா. இதே வந்து இந்த பார் மேக்னெட்டை நான் தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டேன், கம்மி பண்ணிட்டேன். மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸை நான் கம்மி பண்ண விட மாட்டேன், அதுதான் இதனுடைய கான்செப்ட் இல்லையா. இங்கே அப்போ நான் என்ன பண்ணுறேன், அட்ராக்ட் பண்ணுறேன், இங்கே சவுத் போல் ஆகிடும், இங்கே நார்த் போல் ஆகிடும். அப்போ பார் மேக்னெட்டை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு இந்த பக்கம் சவுத் போல், பார் மேக்னெட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது இந்த பக்கம் நார்த் போல். பிகாஸ் இட் அப்போசஸ். இன்க்ரீஸ் பண்ண விட மாட்டேன், டிக்ரீஸ் பண்ணவும் விட மாட்டேன், புரியுதா. இதுதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதில் நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், இதில் நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். இதில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த சாலினாய்டை நான் இந்த பக்கம் இருந்து பாருங்களேன், இங்கே தான் உங்கள் கண் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலினாய்டு வந்து இந்த மாதிரி சர்க்கிளில் இருக்கும். ஃப்ரண்ட், அதாவது இது ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா, இப்போ சைடு வியூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார் மேக்னெட் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆச்சு, இது வந்து எனக்கு நார்த் போல் ஆச்சு, கரெக்டாக, நார்த் போல். இட் அப்போசஸ் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம நார்த்தை நம்ம இப்படி சொல்லலாமா, அது பார் மேக்னெட்டை நான் தள்ளி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த பக்கம் என்ன வச்சு சவுத் போல் மாறிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக we can find the direction of the current. இப்படி ஒரு ஆரோட போடுங்க, அப்போ எனக்கு என்ன ஆகுது, இப்படி, இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், இப்படி ஆன்டி கிளாக் வைஸ். அப்போது பார் மேக்னெட்டை நான் கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது இந்த சாலினாய்டில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரக்ஷன், இந்த பக்கம், ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே வந்து அந்த பார் மேக்னெட்டை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி, இந்த பக்கம், சரியா. ஸோ ரொம்ப சிம்பிள். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும், சரியா. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 1 and 2 ரொம்ப ஈஸியாக புரிய வேண்டிய ஒரு கான்செப்ட். ஸோ லென்ஸ் எல்லாம் ஏன் நெகட்டிவ் சைன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இட் ட்ரை டு அப்போசஸ், ஓகேவா. ஸோ பொறுமையாக பாருங்கள், அவ்வளோதான், ரைட்டா. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸ்டேஷனரியாக இருந்தது அப்படின்னா இஎம்எஃப் வந்து 0, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை வந்து கண்டுபிடிப்போம் பை யூஸிங் லென்ஸ் எல்லாம், ஓகேவா. ஸோ டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.